நண்பர்களே 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, எங்களோட டியூப் டிவி வந்து சேஞ்ச் பண்ணிட்டு, அதுக்கு பதிலா ஒரு ஆண்ட்ராய்ட் டிவிய ரிப்ளேஸ் பண்ண போறோம்னு சொல்லலாம். நம்மளோட சேனலுக்கும் பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்ட் டிவிலேருந்து எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து போடுறதுக்காக கோரிக்கைகள் வந்துச்சு. அதனாலேயே நாம இந்த டியூப் டிவிய சேஞ்ச் பண்ணிட்டு, இந்த இடத்துல ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி வந்து ரிப்ளேஸ் பண்ண போறோம். ஸோ இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்காக தான் இந்த இடத்த வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டிவிய இங்க செட்டப் பண்றதுக்காக பார்த்தீங்கன்னா, நமக்கான டெக்னிக்கல் பெர்சன்ஸ் பிளஸ் பார்த்தீங்கன்னா, டிவியும் வந்தாச்சுன்னு சொல்லலாம். நாம இங்க சூஸ் பண்ணியிருக்க மாடல் பார்த்தீங்கன்னா, ஒனிடாவோட மாடல் தான். நெக்ஸ்ட் அப்படிங்கிறது 15 இன்ச்க்கான 4K அல்ட்ரா ஹெச்டி. ஸோ இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, கெரியோகி வெர்ஷனும் பார்த்தீங்கன்னா, இன்பில்ட்டா வரும்னு சொல்லலாம். இந்த கெரியோகிய பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா? சிங்க் பண்றதுக்கான ஆப்ஷன பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே இன்பில்ட்டா வந்து குடுத்திருப்பாங்க. இது மூலியமா வாய்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறது, பின்னாடி பீட் வருது, இது எல்லாமே பண்ண முடியும். ஸோ முடிஞ்சா அதுக்கான செப்பரேட்டான வீடியோ போடுறேன். இது ஒரு கூகுள் டிவின்னு சொல்லலாம். ஆண்ட்ராய்டு 14ல பார்த்தீங்கன்னா, இது ரன் ஆயிட்டு இருக்கு. ஆல்சோ பார்த்தீங்கன்னா, இதோட ஸ்டோரேஜ் வேரியன்ட்னு பார்க்கும்போது 2 ஜிபி ரேம், 16 ஜிபிக்கான ஸ்டோரேஜ் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இத தாண்டியும் பார்த்தீங்கன்னா, ஹையர் ஸ்டோரேஜ் இருந்த வேரியன்ட்லாம் இருந்தது. பட் டிஸ்ப்ளே வைஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து நல்லா இருக்கு. ஒனிடா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு சாலிடான கம்பெனின்னு சொல்லலாம். ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா, இத வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா, சில பிராண்டோட டிஸ்ப்ளே எல்லாமே டக்குன்னு போறதாகவும், இது ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டா தாங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. இத நாங்க ஆன்லைன்ல பை பண்ணல. ஆஃப்லைன்ல தான் பை பண்ணோம்னு சொல்லலாம். ஸோ ஆன் பண்ணிட்டோம். ஒய்டாங்கிற யூஐ வந்தாச்சு. கூகுள் டிவி யூஐல தான் பார்த்தீங்கன்னா, இது ரன் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இதோட செட்டப் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிம்பிள்னு சொல்லலாம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க டிவி எனேபிள் பண்ற மாரி இருக்கும். எனேபிள் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, யூஐ ஆட்டோமேட்டிக்கா வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். இதிலேயே பார்த்தீங்கன்னா, ஜெனரலா நீங்க என்னென்னலாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபீச்சர் வைஸா சொல்லுவாங்க. உங்க ரிமோட் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த எல்லா விஷயத்தையும் நீங்க உங்களோட Gmail ஐடிய வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து இன்க்ளூட் பண்ற மாரி இருக்கும். இன்க்ளூட் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இது வந்து வொர்க் ஆக ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். கூடவே பார்த்தீங்கன்னா, உங்களோட வைஃபை வந்து கனெக்ட் பண்ற மாரி இருக்கும். நீங்க கனெக்ட் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, இன்பில்ட்டான சில ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா, ப்ரீ இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிரும். இப்ப இருக்க லேட்டஸ்ட்டான வெர்ஷனுக்கு. இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கான டிவி ரொம்ப அழகா செட்டப் ஆயிரும்னு சொல்லலாம். ஆனா, இதுக்கான டைமிங் தான் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லாங்கரா எடுத்துக்குதுன்னு சொல்லலாம். ஆனாலும் இன்டர்நெட் ஸ்பீடா இருந்துச்சு அப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமா வந்து உங்களால முடிச்சிட முடியும். இன்பில்ட்டான சில ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து குடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். இது எல்லாமே ஓடிடிக்கு தேவையானது தான். இதிலேயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா டிவி மோட் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. மல்டிபிளான விஷயங்கள நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனும் இருக்கு. கூடிய சீக்கிரம் இந்த வகையான டிவியில நீங்க மஸ்ட்டா யூஸ் பண்ணக்கூடிய சில ஆப்ஸ பத்தியும் நான் வீடியோ வந்து மேக் பண்றேன். ஸோ அத பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். நானுமே உங்களோட சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்ட்ராய்ட் டிவி எப்படி வந்து நம்ம வந்து ஃபைனஸ்ட்டா யூஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தி கத்துக்கலாம். ஸோ நம்மளோட செல்லக்குட்டி யூடியூப் வந்து ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஸோ இதையுமே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து கனெக்ட் பண்ற மாரி தான் இருக்கும். இன்பில்ட்டா நீங்க கூகுளோட எந்த சர்வீஸ் வந்து நீங்க ஆட் பண்றதா இருந்தாலும், உங்களோட இமெயில் குடுத்து அத கனெக்ட் பண்ற மாரி தான் இருக்கும். ஸ்கேன் குடுத்தாலே போதுமானது. ஆட்டோமேட்டிக்கா வந்து கனெக்ட் ஆயிரும். ஸோ செக் பண்ணி பாருங்க. நல்லா இருக்கு. ஆண்ட்ராய்ட் டிவி ஒரு பெஸ்ட்டான விஷயங்கள் தான். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்க கூட சேர்ந்து நானும் கத்துக்கிறேன். அந்த கத்துக்கிற விஷயத்த உங்களுக்காக வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். எனி டவுட்ஸ் தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க வந்து தாராளமா கேட்கலாம். அது கூடவே இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, இனிமே ஸ்மார்ட் டிவி ரிலேட்டடாவும் நம்மளோட சேனல்ல வீடியோஸ் வரும். ஸோ இது வந்து ஒரு நம்பிக்கையில தான் வந்து பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நாளைக்கு தான் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல பத்தி சொல்றது? ஆண்ட்ராய்டு டிவி பத்தி சொல்லலாம் இல்லையா? ஒவ்வொரு வீடுகள்லயும் இப்ப வந்து ஆண்ட்ராய்டு டிவி அப்படிங்கிறது வந்து ஒரு இன்றியமையாத விஷயமா மாறிருச்சு. அத ஃபைனஸ்ட்டா யூஸ் பண்றது கத்துக்கிட்டா, இன்னுமே நல்லா இருக்கும் இல்லையா? உங்களோட சேர்ந்து நானுமே கத்துக்க போறேன். இன்னும் இந்த ஒனிடா டிவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்கள்ல போடுறேன். சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல அதர் அப்டேட்டும் வர்றதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஆண்ட்ராய்டு 15ம் இதுல வந்து ரன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வாய்ஸ் கமாண்ட், கூகுள் அசிஸ்டன்ட் மத்த விஷயங்கள் எல்லாத்த பத்தியும் வீடியோ கண்டிப்பா வரும். அது எல்லாத்துக்குமே நீங்க பண்ண வேண்டியது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட சேர்ந்து இந்த டிவிய கண்ட்ரோல் பண்றது, இத எப்படி வந்து ஃபைனஸ்ட்டா யூஸ் பண்றது அப்படிங்கிற வீடியோஸ அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ நீங்க எந்த டிவி வந்து பிரிஃபர் பண்ணி வாங்கியிருப்பீங்க? இந்த டிவிக்கு பதிலா ஆல்டர்னேட்டிவா ஏதாவது டிவி வந்து நீங்க சூஸ் பண்ணியிருப்பீங்களா? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.